வணக்கம் வியூவர்ஸ், ஹாப்பி நியூ இயர். வெல்கம் 2025. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சினிமா நியூஸ். ஆல் டைம் ஃபேவரட் புஷ்பா புஷ்பா 2. அதாவது புஷ்பா 2 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேறு லெவலில் போயிட்டுறாங்க. அதாவது ஹிந்தியில் வந்து அந்த ரெக்கார்டை முறியடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளாலே ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, 800 கோடி ரூபாய்க்கு மேலே ஹிந்தியில் மட்டுமே கலெக்ட் ஆகி, இன்னும் நல்லபடியாக கலெக்ட் ஆகி பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு ஹிந்தியில். இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு கேட்டால், இது 1000 crore ஹிந்தியில் மட்டுமே கிராஸ் பண்ணி நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஜஸ்ட் 25 days தான் ஆச்சு, இன்னும் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர், அதாவது ஜனவரி 10 கேம் சேஞ்சர் படம் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் டைரக்டர் சங்கர் சார் வந்து இயக்கியிருக்காரு. தெலுங்கில் முதல் முறையாக ஸ்ட்ரைட் தெலுங்கு படம் இயக்கியிருக்கிறாரு. அதில் ஹீரோவாட்டு ராம் சரண், டாப் மோஸ்ட் ஸ்டார், அவர் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் என்ன பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 5 பாட்டுக்கு மட்டுமே 100 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்களாம். சங்கர் சார் பிரம்மாண்டம்னு தெரியும். இப்போ 5 பாட்டுக்கு 100 கோடி என்ன செலவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு உண்மையிலே நானுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். ஓகே, கேம் சேஞ்சர் ஜனவரி 10 வரட்டும், பார்த்துடுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து விடாமுயற்சி. அதாவது விடாமுயற்சி வந்து பொங்கலுக்கு வரும்னு சொல்லி பெரிய எதிர்பார்ப்போடு இருந்துச்சு. ஆனால் இந்த 2025 பிறந்த உடனே கிடைச்ச முதல் ஷாக்கே வந்து விடாமுயற்சி வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லை, டேட்டு தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு தெரியலை. அவங்க தவிர்க்க முடியாத ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரூமர் வந்து வெளியே வந்துச்சு. என்னென்னா, விடாமுயற்சியினுடைய ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஹாலிவுட் படத்தோட ஸ்கிரிப்டு. அவங்க பெரிய அளவில் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதை காம்ப்ரமைஸ் பண்ணணும், காம்ப்ரமைஸ் பண்ணலைன்னு உண்டுனா சிக்கல் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒருவேளை அது காரணமாக கூட இது இருக்குமா என்னன்னு தெரியலை. சரி, ரைட், ஓகே, எதுவாக இருந்தாலும் விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸ் ஆகணும். ஆல் தி பெஸ்ட். இந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா வணங்கான். பாலா சார் வந்து கழிஞ்ச ஒரு 3 படமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள்லே போயிட்டுருந்துச்சு. என்னென்னா உங்களுக்கு தெரியும், அர்ஜுன் ரெட்டியோட ரீமேக் வர்மா, அது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு ரிசல்ட் அவருக்கு கொடுத்துச்சு. ஏன்னா அந்த படம் தயாரிப்புலேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை. விக்ரம் சாருக்கும் இவருக்கும் வந்து ஒரு பெரிய கிளாஸ் ஆகிடுச்சு. அதனால் அந்த படத்தை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எடுத்து முடித்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக வந்து வருமானு சொல்லி பாலா சார் வந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணார். ஆனால் அந்த படம் வந்து பெருசாக ஒன்றும் போகலை. அடுத்ததாக வந்து இப்போ இந்த படம் வணங்கானும் வந்து சூர்யா சாரை வச்சு ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை, அதில் இருந்தும் சூர்யா சார் விலகிட்டார். அதனால் அடுத்ததாக வந்து அருண் விஜயை வச்சு கம்ப்ளீட் பண்ணி வணங்கான் படம் வந்து ஜனவரி 10க்கு வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, பாலா சார் சும்மாவே டாபிக் கை வச்சாருன்னா அது வேறு லெவலில் இருக்கும். இதில் வேறு பெரியாரை ஒரு கையிலையும் பிள்ளையாரை ஒரு கையிலையும் வச்சுக்கிட்டு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தார். சரி, பாலா சார் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு படம் வருதுங்க, அதாவது பயாஸ்கோப் அப்படின்னு ஒரு படம். இது வந்து சங்ககிரி ராஜ்குமார் அப்படிங்கிற இயக்குனர் வந்து இயக்கியிருக்கிறாரு. இவர் ஏற்கனவே வெங்காயம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணி அதை வந்து கவனிக்கத்தக்க ஒரு படமாட்டு வந்து அவர் பண்ணியிருந்தார். அடுத்ததாக பயாஸ்கோப் பார்த்திங்கன்னா அவரோட போஸ்டர் டிசைன்ஸு, அதனோட ஐடியாஸ் எல்லாம் பார்க்கும்போதே ஒரு க்யூரியாசிட்டியை வந்து நமக்கு ஏற்படுத்துது. கண்டிப்பாக இந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டில் வருது. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு பொங்கலுக்கு முன்னாடியே வருது, ஜனவரி 3 வருது, பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட் பயாஸ்கோப். ஓகே, இதே மாதிரி சினிமா செய்திகளை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.